களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். தேர்தல் தேதி நெருங்க ஒவ்வொரு கட்சியினுடைய மிக முக்கியமான தலைவர்களும் வாக்காளர்களை நேரடியாக அவங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய வீடுகளுக்கே அவங்களுடைய வசிக்கக்கூடிய அந்த ஊர்களுக்கே சென்று வாக்காளர்கள்ட்ட தங்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக பல்வேறு வகையில பிரச்சாரங்களை மேற்கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆளும் கட்சியாக இருந்தாங்கன்னா தங்களுடைய அரசினுடைய சாதனைகளை பட்டியலிட்டு அவங்க வாக்குகளை கேட்பாங்க. எதிர்கட்சிகளாக இருந்தாங்க அப்படின்னா ஆளும் கட்சியினுடைய குறைகளை சொல்லி நாங்க ஆட்சிக்கு வந்தா என்னென்ன விஷயங்களை செய்வோம் அப்படிங்கிற விஷயங்களை சொல்லி தங்களுடைய வாக்குகளை அவங்க சேகரிப்பாங்க. ஆனால் இந்த எந்த கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் மட்டும்தான் அந்த தலைவர்களை பார்க்கிறதுக்கு முடியும். ஏன் அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்கள் கூட வருவாங்க. ஆனா அவங்க என்னென்ன விஷயங்களை சொல்றாங்க, என்னென்ன சாதனைகள் விளக்குறாங்க, என்னென்ன குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறத தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் அப்படிப்பட்ட மிக முக்கியமான தலைவர்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுடைய தேர்தல் மேடை பகுதியில் நம்ம பார்க்க போற முதல் தேர்தல் பிரச்சாரம் யாருடையது அப்படின்னா, ஏப்ரல் 10ஆம் தேதி சென்னை அடுத்த மாமண்டூரில் நடந்த தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக இவங்களுடைய மாபெரும் மாநாட்டை தான் பார்க்க போறோம். அந்த மாநாட்டில் 6 கட்சியை சேர்ந்தவர்களும் அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்டு தங்களுடைய தேர்தல் பிரச்சாரத்தை ஒரே மேடையில் நின்று பேசியிருந்தாங்க. அதில் பேசின மதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பல்வேறு குற்றச்சாட்டுகளை அரசின் மீது வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மக்கள் நல கூட்டணி எத்தனையோ விமர்சனங்களை தாண்டி இன்னைக்கு வெற்றி கூட்டணியாக இருக்கிறது. ஆக 2016 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நாங்க ஆட்சிக்கு வருவோம் அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் சொல்லியிருந்தாரு. ஆனாலும் மிக அதிகமான கூட்டத்தை பார்த்த உடனே அவங்களுடைய கவனத்தை ஈர்க்கிறதுக்காக இந்த மாதிரியான கட்சித் தலைவர்கள் பல்வேறு சுவாரஸ்யங்களை கூட்டுறதுக்காகவே பல்வேறு விஷயங்களை சொல்றது வழக்கம். அப்படிதான் சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காக பெண்களுக்கு சமையல் டிப்ஸ் கூட வைகோ தந்திருக்காரு. தேர்தல் பிரச்சாரத்துல வைகோ பேசின பேச்சு இப்ப நம்ம கேட்கலாம். இந்த மக்கள் சமுத்திரத்துக்கு முன்னால் உரையாற்ற இருக்கின்ற 2016 மே திங்களில் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவனர் தலைவர் எனது ஆர்வீர் சகோதரர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய மதிப்புமிக்க தலைவரும் என் நினைவை விட்டு கதவு திறந்தது, சிறுத்தையே வெளியில் வா. பொறுப்புதான் சிறுத்தாய். இப்படி ஒரு கூட்டணி அமைய வேண்டும் என்று டி. ராமகிருஷ்ணனும் டி. கே. ரங்கராஜனும் ஒரு 9 மாத காலத்திற்கு முன்னால் என்னை வந்து சந்தித்த சில நாட்களில் அண்ணா நகர் இல்லத்திற்கு வந்து தமிழகத்தை பாழ்படுத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுகள் மீண்டும் அமையாவண்ணம் நாம் ஒரு வியூகம் வகுப்போம் என்று அந்த நேரத்தில் ஜெயிப்போம் என்ற நம்பிக்கை இல்லாத வேளையில் ஜெயிக்காவிட்டாலும் பரவாயில்லை, இம்முறை ஒரு தர்ம யுத்தத்தில் நாம் ஈடுபட்டாக வேண்டும், நாம் இல்லாவிட்டால் வேறு யார், if not we then who என்று அந்த எண்ணத்தை பதிய வைத்ததோடு மட்டுமல்ல, 8 மாத காலம் 4 கட்சியின் தோழர்களும் தலைவர்களும் கண்ணுக்கு இமையாக விரலுக்கு சதைக்கு நகமாக வெள்ளம் பாய்ந்த பொழுது நிவாரணப் பணிகள் செய்வதில் மனக்கழிவுகளை கூட கரங்களிலே அருவருப்பு காணாமல் அள்ளுவதில்
தெரு தெருவாக சென்று அந்த மக்கள் துயரத்தை போக்குவதில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை ஒருங்கிணைத்து திருச்சியை நடத்துவதில் 5 கட்ட சுற்றுப்பயணத்தை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் கோடிக்கணக்கான மக்களை சந்திப்பதில் இப்படி ஒரு மக்கள் நல கூட்டணி தமிழக வரலாற்றில் எந்நாளும் ஏற்பட்டதில்லை என்பதை நிரூபித்து காட்டுவதற்கு அதனுடைய அடித்தளம் அமைத்த தூண்களில் ஒருவரான விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் எனது ஆர்வலர் தம்பி உடையார் படைக்கு அஞ்சாது என்று பல கட்டங்களிலே எனக்கு நிரூபித்திருக்கிற ஆர்வலர் தம்பி திருமாவளவன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் பட்டி தொட்டி பட்டணக்கரை அங்கிங்கராதபடி எங்கும் தங்கள் இல்லங்களிலே அமர்ந்தவாறு தொலைக்காட்சி பெட்டிகளுக்கு முன்னாலே இருந்து செவியால் கேட்டும் கண்களால் பார்த்துக் கொண்டு வருகின்ற எனது வணக்கத்துக்குரிய தமிழ் பெருமக்களே, ஜனநாயகத்தின் செவிகளாக விழிகளாக நான் எந்நாளும் கருதுகிற பத்திரிகையாளர்களே, தொலைக்காட்சிகளின் ஒளிப்பதிவாளர்களே, ஜனநாயகத்தின் இறுதி எஜமானர்களாகிய அது தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்களா கூட்டணி தமிழ்மாநில காங்கிரஸ் வெற்றி கூட்டணியுடைய வீறு கொண்ட தொண்டர்கள் என்று நாங்கள் பிரச்சாரம் நிறைவு பெறுகிற வகையிலே இந்த 6 கட்சிகளினுடைய தலைவர்களும் தமிழகத்தினுடைய நாலா திசைகளிலும் பட்டி தொட்டி பட்டணம் அனைத்து இடங்களுக்கும் சென்று எதிரிகளின் ஈகத்தை தூள் தூளாக தகர்ப்பதென்று முடிவெடுத்துக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அதற்கு பாடுபடுகிற தொண்டர்படை தம்பிமார்களே, என் சிறந்தாழ்ந்த வணக்கம். வரலாறு மீண்டும் திரும்புகிறது. History repeats itself. 1967 விருகம்பாக்கத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில மாநாடு டிசம்பர் 28, 29, 30, 31, 28 ஊர்வலம், 3 நாள் மாநாடு, 4ஆம் நாள் நிறைவு மாநாடு ஜனவரி 1ஆம் தேதி. அந்த மாநாட்டில் இதே போன்ற காட்சியை கண்டேன். அன்று நான் சென்னை சட்டக்கல்லூரி மாணவன், 1ஆம் ஆண்டு மாணவன். ஒரே ஒரு வித்தியாசம், அன்று நான் தரையில் அமர்ந்திருந்தேன், இன்று நான் மேடையில் நிற்கிறேன். அந்த மாநாடு பேரறிஞர் அண்ணா அவர்களை ஜார்ஜ் கோட்டையினுடைய முதலமைச்சர் நாற்காலிக்கு அழைத்து சென்றது. இந்த மாநாடு கேப்டன் விஜயகாந்த் வாழ்வில் ஏற்றத்தாழ்வுகளற்ற, மேடு பள்ளங்களற்ற, சிகரங்களும் பள்ளத்தாக்குகளும் இல்லாத ஒரு பூமியை சமதர்ம பூமியாக அமைக்க சோவியத் நாட்டிலே ஒரு சட்டக்கல்லூரி மாணவனாக உதவிய ஒரு இளைஞன் தன்னுடைய அண்ணன் அலெக்சாண்டர் ஜார் சக்கரவர்த்தியினால் சதி குற்றம் சாட்டப்பட்டு தூக்கிலிடப்பட்டு கொண்ட கொடுமையை எண்ணி நெஞ்சம் கொதித்து மார்க்சிய சிந்தனைகளுக்கு தன் இல்லத்தை பறிகொடுத்து புரட்டை விளாடிவாஸ்டாக் வீதிகளில் வெண்கல சிறை வடிவில் எழுந்தானே அந்த மாவீரர் லெனின் பிறந்த நாள் இந்த ஏப்ரல் 10ஆம் நாள் என்பதை இன்றைக்கு நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறவர்களுக்கும் நரக வேதனைக்கும் ஆளாகி இருக்கக்கூடிய ஆனைமலை அடிவாரத்தில் ஜனவரி 26 திரட்டப்பட்ட திரண்ட மாநாட்டை விட 10 மடங்கு விஞ்சி விட்டதாமே இந்த மாமண்டூர் மாநாடு. 15 லட்சம் பேர் மாநாட்டினுடைய அந்த மேடை அமைப்பு இந்த
இந்த மே திங்களிலே சகோதரர் கேப்டன் அரசபீடத்திலே அமரப்போகிற ஜார்ஜ் கோட்டையினுடைய தலைமைச் செயலகத்தை நினைவூட்டுவதாக அமைந்திருக்கிறது. ஒளி வெள்ளமாக தெரிகிறது. எல்லோர் முகத்திலும் கலகலப்பும் மகிழ்ச்சியும் தெரிகிறது. வாட்டம் எவர் முகத்திலும் இல்லையே. கோடிக்கணக்கானவர்கள் இந்த பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நமது மேடையின் ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு முகத்திலும் என்ன எண்ணம் இருக்கிறது என்பதை கவனிக்கிறார். மேடையில் இருப்பவர்கள் முகத்திலே சோர்வு இருந்தது. சில கூட்டங்களில், சில கட்சிகளில் அதை மக்கள் பார்க்கிறார்கள். முடிவெடுக்க இயலாமல் அண்ணா திமுக வேண்டாம், நாசப்படுத்திய திமுக கழகத்தை மீண்டும் ஆட்சி பீடத்துக்கு அனுமதிக்க வேண்டாம். ஆனால் இந்த அணி ஜெயிக்குமா? மக்கள் நல கூட்டணி 4 கட்சிகளுடைய ஒருங்கிணைப்பு ஜெயிக்குமா என்று எண்ணியவர்கள் கருத்து 23ஆம் தேதி எங்கள் அறிவிப்பு வந்த காலத்தில் ஏன் நாங்கள் கேப்டனோடு கரங்கோர்த்த போது நம்பிக்கை 50-70% வளர்ந்தது. அது நிறைவு பெற்றிருக்கிறது. சகோதரர் வாசன் அவர்களும் நம்மோடு கரங்கோர்த்த பிறகு தயவு செய்து ஸ்டேஷனுக்கு போக வேண்டாம். மின்னல் ஒரு எஸ்பி தயவு செய்து கொடுத்துருவோம், போக வேண்டாம். பிச்சையா கேட்கிறேன். நீ நினைச்சா பிடிப்ப, நினைச்சா பிடிப்பியா? நான் ஏன் போன தெரியுமா? நாட்டு மக்களுக்கு தெரியணும். தமிழகத்திலே உள்ள அத்தனை கட்சி தொண்டர்களுக்கும் நம் கொடியை கலக்க போலீசுக்கு ரைட் கிடையாது என்பது தெரிவிக்கணும். 1000 கார் போன பொழுது ஜெயலலிதா கூட கொடி கலப்பியா ஒரு காப்பை கட்டி போய் அண்ணன் கலைஞருடைய அருமை திருமணம் போறப்ப அவங்க ஒரு 500 வண்டி 1000 வண்டி போறாங்க. பிடிப்பியா? சிறுதாவூர் பங்களாவில் இவ்வளவு பணத்தை கொண்டு வச்சிருக்காங்க. 2 கண்டெய்னர் தம்பி மல்லை செட்டி ஆதாரம் உடன் தகவல் மின்னல் வேகத்தில் 10 லாரி பணம். என் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. ப்ரூவ் பண்ணல 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பலாம். நான் கவலைப்படல. சோதித்தீர்களா? ராஜேஷ் தக்கானி கலெக்டர் எஸ்பி கிட்ட கேட்டீங்க. அவங்க ஜெயலலிதாவின் எடுபடிகள். அந்த கலெக்டர் எஸ்பியும் போலீஸ் எதுக்கு போச்சு? சிறுதாவூர் பங்களாவில் இருக்க பணத்தை பாதுகாக்க பணத்தை நாளைக்கு பட்டுவாடா பண்ண போலீஸ் கூட வரும். 108 வரும், எஸ்பி கார்ல வரும். இது நடந்தது. இதையெல்லாம் செய்ய மாட்டீர்கள். எங்களை காரை சோதனை பண்ணுவீங்களா? சட்டத்தை நிறைவேற்றுவோம். ஊழல் சொத்துக்களை பறிமுதல் செய்து பகிரங்கமாக ஏலம் போடுவோம். திமுக மந்திரிகள், மாவட்ட செயலாளர், அதிமுக மந்திரிகள், மாவட்ட செயலாளர் எவரும் தப்ப முடியாது. எங்களது கடைசி கட்டம். I am going to conclude my speech. I have taken more time. இந்த கேள்வி பத்திரிகையாளர்கள் என் மீது சிலர் எழுப்புகிறார்கள். உட்கார்ந்திருக்கிறார்கள் என் நண்பர்கள். இத்தனை வருஷமா ஏன் கூட்டு வச்சீங்க? தொலைக்காட்சிகளிலே மேலாவிகளுடைய டிஸ்கஷன் முடிச்சிருப்பாங்க. 5 நிமிஷம் இருக்கு. கல்லு தோசை கல்லு சூடா இருந்தா தான் மாவை ஊற்றலாம். வெறும் மாவு ஊற்றினா தோசை வராது, மாவு தான் இருக்கு. சூடான பிறகு கல்லு சூடாயிட்டாங்க. தாய்மார்கள் பார்த்து ஒரு கொஞ்சம் எண்ணெய் அப்படி லேசா தடவி ஒரு கரண்டி எடுத்து ஊற்றி அதை அப்படியே நீவி விட்டு பக்குவமா கரண்டியை விட்டு திருப்பி போட்டு கொண்டு வந்தா தோசை. கல்லு சூடா இருந்தா தான் முடியும். மக்கள் மனம் அதற்கு தகுதியாக இருந்தால் தான் முடியும். இன்று அந்த நிலைமைக்கு தமிழக மக்கள் வந்திருக்கிறார்கள். நிலம் ஈரமாக இருக்கிறது, கல் சூடாக இருக்கிறது. ஆகவே இந்த கூட்டாங்கள் காலம் வறுமனை காத்து வந்து 6 கட்சிகளும் கரம் பார்த்திருக்கிறோம். அன்னைக்கு பல்லவ சைன்யங்கள் வென்றதை போல எங்கள் சைன்யங்களும் ஜெயிக்கும். 1967ஆம் ஆண்டு நடந்த திமுக மாநாடு பேரறிஞர் அண்ணாவை முதலமைச்சராக்கியிருக்கு. அதே மாதிரி மாமண்டூரில் நடந்த இந்த மக்கள் நல கூட்டணி தேமுதிக தமாகவினுடைய இந்த மாநாடு கண்டிப்பாக விஜயகாந்த் 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சராக்கும். அதற்கு நாங்கள் எல்லாரும் கடுமையாக உழைப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வலியுறுத்தி தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை மாமண்டூரில் முடிச்சிருந்தாரு வைகோ. அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்த்தோம். தொடர்ந்து இன்னும் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானுடைய தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்க இருக்கிறோம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது களம் 16 நிகழ்ச்சியின் தேர்தல் மேடை பகுதி.